இந்திரர்க்கு இந்திரன் எழுதலாகா சுந்தரன் மந்திர பெரும் தானை உடையவன் நான்முகன் மரபிலே வந்தவன் உலகத்தை வேரோடு பறித்து எரியக்கூடிய ஆற்றல் உடையவன். அது ரொம்ப அழகா சொல்வார் வால்மீகி. ராவணன் பேசுகிற போது என்ன தன்னால செய்ய முடியும்னு பேசுறானா, நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், பூமியில் நின்றபடி ஆகாசத்தை தாங்குவேன்னு சொன்னா நமக்கு பெரிய கற்பனையா தெரியும். ஆகாசத்தில் நின்றபடி பூமியை தாங்குவேன். என்ன கற்பனை? ஆகாசத்தில் நின்றபடி பூமியை தாங்குவேன். ஏன்னா பூமி அந்தரத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு, நான் ஆகாசத்துல நிக்க முடியும்னா இந்த கற்பனை அவனுக்கு வராது. ஆகாசத்தில் நின்றபடி இந்த பூமியை நான் தாங்குவேன்னு ராவணன் பேசி காட்டினான். அதனுடைய ஆற்றல் என்ன என்பதை பேசுவதற்காக. வெம்மை தீர் ஒழிக்கினன் விரிந்த கேள்வியன் செம்மையோடு மன்மதன் திகைக்கும் செவ்வியன். மன்மதன் ராவணனை பார்த்தா தோத்து போகணும், அப்பேற்பட்ட பெர்சனாலிட்டி. எம்மையோர் அனைவரும் இறைவர் என்று உண்ணும் மும்மையோர் பெருமையும் முற்றும் பெற்றியார். எங்களை போன்ற முனிவர்களால் பாராட்டப்படுகிறவன் ராவணன். சீத்தை இப்படியே பார்த்தா, சுச்சோ அவன் மகா பாவி அல்லவா, அந்த மகா பாவியை போய் இப்படியெல்லாம் நீங்கள் இந்த சன்னியாசி தோற்றத்தில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் புகழீர்களே, இப்படியெல்லாம் புகழலாமா? இது என்ன? உண்மை போன்று நல்ல சன்னியாசிகள் அவன் நாட்டில் வாழவே கூடாது, வாழுவதே பாவமாயிற்று. அவன் தேவர்களுக்கெல்லாம் விரோதி அல்லவா? இவ அரக்கர்களை விட தேவர்கள் எந்த வகையில் உயர்ந்தவர்கள் என்று எண்ணுகிறாய்? அரக்கர்கள் எவ்வளவோ நல்லவர்கள், தேவர்கள் மகா பாவிகள். இவர் சொன்ன அந்த அரக்கர்களை மனிதர்கள் கொல்ல போகிறார்கள். அந்த மனிதர்கள் வேறு யாரும் அல்ல, என்னுடைய கணவரும் அவருடைய தம்பியும். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைத்துனத்தை என்ன சொன்னா, என் கணவனுக்கு ஆபத்து, நீ போய் பார்த்துட்டு வாடான்னா. இப்ப எதிரிகிட்ட உட்கார்ந்து என் கணவர் அந்த மனிதனை வெல்ல போகிறார், நீங்கள் வேண்டுமானால் பொறுத்திருந்து பாருங்கள். அப்பொழுது ஏற்பட்ட தவிப்பு அந்த வார்த்தையை பேச வைத்தது. அதன் பிறகு ஏற்படுகிற நிதானம், தன் கணவனை வெல்லுவதற்கு உலகத்தில் யாரும் இல்லைன்னு இப்ப தீர்மானமா தெரியுது. என் கணவர் வெல்ல போகிறார், நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள். பெண்ணே, எங்காவது முயலை சிங்கம், எங்காவது சிங்கத்தை முயல் கொல்லுமா? நடக்க போகிற காரியமாக இருந்தால் பேசு. சீத்தை சொன்னால், நடக்க போகிறது, நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள். அந்த அரக்கர்கள் என்னுடைய தலைவராலே கொல்லப்பட போகிறார்கள். இதுக்கப்புறம் ராவணனால பொறுமையா இருக்க முடியுமா? ராவணன் சாவான், ராவணன் சாவான்னு அவங்கிட்டே சொன்னா எவ்வளவு நேரம் அவனால் இருக்க முடியும்? யாரென கருதி சொன்னாள்? நீ ராவணனை யாரும் நினைச்சுக்கிட்டு பேசுற? அவருடைய சுய வடிவம் வந்து விட்டது. யாரென கருதி சொன்னாய்? ராவணருக்கு அரிது என், இந்த உலகத்தில் ராவணனால் ஆக முடியாதது என்ன? தோல் வளர்ந்தது, மகுடம் வானத்தை தீண்டியது. பெண்ணே, அப்போது உன்னுடைய அந்த எல்லையற்ற விருப்பம். பெண்ணே, உன்னை தேவ பெண்கள் எல்லாம் வணங்கும்படியான உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கப் போகிறேன். வா, இப்போதே என்னோடு வா, நீ எனக்கு மனைவியாக வந்து விடு. செவிகளை தடுக்கையாலே சிக்குரச்சேமம் செய்தாள். டக்குன்னு காத புத்தினாள். செவிகளை தடுக்கையாலே சிக்குரச்சேமம் செய்தாள். அவையை நாய் வேட்டது அல்ல என் சொன்னாய் அரக்க. ஒரு யாகத்தில் இடுவதற்காக வைத்திருக்கிற ஹவிசை நாய் வந்து மோந்து பார்ப்பதை போல அவையை நாய் வேட்டது அல்ல என் சொன்னாய் அரக்க. அப்படியே ஆண்டாள் சொன்ன அதே வார்த்தை தான். திருமாலுக்கென்று உன்னித்து எழுந்த என் தடமுகைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்வடனே. வானிடை வாழும் மறையவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுகைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அந்த எண்ணத்தில் இங்கே பிராட்டி பேசுற அவியை நாய் வேட்டது அல்ல என் சொன்னாய் அரக்க. ராவணன் மெல்ல இறங்கி வந்தார். இவனோடு ரொம்ப கோபமா பேசிக்கொண்டு காலத்தை கடத்தக்கூடாது என்று மெல்ல கீழே இறங்கி, நான் சொல்வதை கேள், நீ என்னை ஏற்றுக்கொள், உன்னை மனைவியாக அடைய வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று அவளிடத்தில் மெல்ல தனிந்து பேசினான். பிராட்டி கேட்பதா தெரியல. அப்படியே அவளை பற்றி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று எண்ணுகிறார். நான் அன்றைக்கு நம்முடைய ஸ்ரீவத்ச ஜெயராம் அவருடைய உபன்யாசத்துக்கு நடுவில் வந்தபோது 2 நிமிஷம் இதே கருத்தை தான் சொன்னேன். அப்படியே பிராட்டியை பற்றி தன்னுடைய கைகளாலே கூந்தலை பற்றி எடுத்துக்கொண்டு அவருடைய சரீரத்தை தூண்டி இழுத்து போவதாக வால்மீகி சொல்லுகிறார். கம்பன் நிலத்தொடு கீண்டான் என்று எழுதுகிறார். காலம், மகாக்களுடைய நிர்பந்தம், அதற்குள்ளே ஏற்பட்டு விட்ட சமூக மாறுதல், யதார்த்தமான மனிதனாக பரம்பொருள் அவதாரம் செய்திருக்கிற ரகசியத்தை வால்மீகி பாடுகிறார். பல பேர் வெறும் ராமனை மனுஷன் பாடி இருக்கிறான்னு சொல்றான். அப்படி சொல்லப்படாது. திருமால் என்பதை ஒப்புக்கொண்டே வால்மீகி பாடுகிறார். பல சந்தர்ப்பத்திலே அவனுடைய அவதாரம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனா ராமன் ஒப்புக்கொண்டான்னு எழுதலையே ஒழிய ராமனை அவதாரம் என்று மற்றவர் சொன்னதாகத்தான் வால்மீகி எழுதியிருக்கிறார். ராமன் தான் தன்னை அப்படி ஒப்புக்கல. ஆனா ராமனை எல்லாரும் சொல்லுகிறார்கள். அது மாதிரி வருகிறது வால்மீகியத்தினுடைய கதை அமைப்பு. கம்பன் ராமனே ஒப்புக்கொள்வது போல கதையை கொண்டு போகிறான். கொஞ்சம் வித்தியாசம். அப்ப அவனுடைய காலம் ஏற்பட்டு விட்ட மாறுதல் என்ன கேட்கிறான்? சீதையை தொட்டு தூக்கிட்டு போனானா? ஐயா, தொட்டு தூக்கிட்டு போனவன் தலை வெடிக்கலையா? கதை கேட்கிறவன் கேட்கிறான், கதை படிக்கிறவன் கேட்கிறான், தவிக்கிறான். ஏன் அந்த பாத்திரத்தோடு ஒன்றி போயிட்டான். ஐயோ, அந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது, தொட்டானே, தொட்டவன் தலை வெடிச்சிருக்க வேண்டாமா? கம்பன் பார்த்தா எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த காவியத்தை எழுதுறான். வால்மீகி எழுதி எத்தனை காலத்துக்கு அப்புறம் எழுதுறான்? எப்படி பதில் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் யோசிச்சு பார்த்தா தொட்டா ஏன் தலை வெடிக்கல? தொடல, முடிஞ்சு போச்சு. எதுக்கு அனாவசியமா ப்ராப்ளத்தை பெருசாக்குவானே? தொடல.
அப்படியே பேத்து புஷ்ப மாற்ற வச்சான். ரைட், மேல கதை சொல்லுவேன். அவனுக்கு ஏற்பட்ட டிஃபிகல்ட்டி என்னன்னு யாருக்கு தெரியும்? காலம், நிர்பந்தம், சூழ்நிலை, மனிதனுடைய மனோபாவம் எத்தனையோ வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அப்படியே எடுத்து நிலத்தோடு கீண்டான், நிலத்தோடு பேத்து எடுத்துக்கொண்டான். வால்மீகி சொல்றார், அப்ப சீத்தை சொன்னாளா, மூடனே, கண்ணிலே மாசு துடைப்பதற்கு யாராவது ஊசியை பயன்படுத்துவார்களா? கண்ணிலே மாசு துடைப்பதற்கு யாராவது ஊசியை பயன்படுத்துவார்களா? தணல் படபடபட என்று இருக்கிறது என்று தணலை அள்ளி யாராவது மடியிலே கட்டிக் கொள்வார்களா? நீந்த போகிற யாராவது கழுத்திலே பாறாங்கல்லை கட்டிக்கொண்டு நீந்த போவார்களா? ஏனடா உனக்கு இப்படி தவறான எண்ணம் தோன்றிவிட்டது என்று படபடக்கிற வாழை மரத்தை போல, காற்றிலே படபடக்கிற வாழையை போல உடல் நடுங்க பிராட்டி கேட்டாள். தூசு துடைப்பதற்காக ஊசி எடுத்தா கண்ட குத்திக் கொள்வது, ஏன் இந்த மாதிரியான பாவகரமான காரியத்தை செய்கிறாய்? அவன் லட்சியமல்ல எடுத்து வச்சு புறப்பட்டா. இறைவா இளையோ என்று எழுதாளா. கொடிபோல் புரள்வாள் அலைவாய் அயர்வாள் மலையே மானே மயிலே குயிலே கலையே பிடையே களிரே பிடியே, எதை பார்த்தாலும் என்ன காப்பாத்து காப்பாத்து காப்பாத்தி பிராட்டி கதறுகிறார். கோதாவரியை தாண்டுகிறார்கள். கோதாவரியே குளிர்வாய் குழைவாய் மாதா அணையா, எனக்கு அம்மா மாதிரி இல்லையா கோதாவரியே, நீ வந்து என்ன காப்பாற்ற கூடாதா? எப்படி முடியும்? அதனால்தான் இந்த திருப்பாவையில யமுனைக்கு ஒரு சிறப்பு சொன்னா பாருங்க. ஆண்டாள் பாடுற போது தூய பெருநீர் யமுனை துறைவனை, இந்த கோதாவரிக்கு இந்த பெருமை கிடைக்கலையா? யமுனைக்கு கிடைச்சதான் தூய பெருநீர் யமுனை துறைவன். என்னடா பெருமை? என்ன? கிருஷ்ணாவதார காலத்தில் அவதாரத்துக்கு உதவியாக விலகி வழிவிட்டு யமுனை தன் காரியத்தை பார்த்தது போல், ராமாவதார காலத்தில் கோதாவரி சீதையை காக்க முன்வராத காரணத்தால் கோதாவரி பெறாத பெருமையினை யமுனை பெற்றது. தூய பெருநீர் யமுனை என்று பிற்காலத்தில் அது சிறப்பிக்கப்பட்டதுன்னா. அப்படி கோதாவரியை பார்த்து அழுகிறார். யாருமே எனக்கு துணை இல்லையா? அவளையா அழுகிறேனே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? நான் நில்லடா, எங்கடா போவது? யாரு? ஜட்டாயு வந்து நின்னானா, நில், எங்கடா போவது? நெருப்பு இடை பரப்பும் கண்ணன், அப்படியே நெருப்பு பரப்புவதை போல தன்னுடைய கண்களோடு வந்து இறகுகளை விரித்து திசை தோறும் பரப்பி நின்று கொண்டு அச்சன் இவளை பார்த்து சொன்னா, பிராட்டியே நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன், கட்டாய் களையொடும், நின் வாழ்வை எல்லாம் சுட்டாய், இது என்னை தொடங்கினை நீ பட்டாய், எனவே கொடு பத்தினையை கழுவைடா, கொடு பத்தினையை பேதாய் பிழை செய்தனை. கோபத்துல பேசுறவர் அடுத்த வினாடி அமைதியா அறிவுரை சொல்றார். பேதாய் பிழைத்தனை, பேர் உலகின் மாதா, உலகத்துக்கெல்லாம் அம்மாடா, பேர் உலகின் மாதா அணையாளை மனக்கொடு நீ யாதாக நினைத்தாய், எண்ணமில்லாய், கழுவிட விட சொல்றதை கழு, பிழைச்சு போ. இதுக்கு ராவணன் சொன்ன பதில் இருக்கு, அருமையான பதில். எவ்வளவு அகங்காரத்தில் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். கொல்லும் பற்றையில காய்ச்சற இரும்பு இருக்கு, பாத்திருக்கியா? அந்த இரும்பு செக்கச்சவேல் இருக்கிற போது ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அதுல தெளிச்சா அந்த தண்ணி என்ன பண்ணும்? உள்ள வாங்கும். அந்த தண்ணி மறுபடியும் வெளியில வருமா? வராது. இரும்பு உண்ட நீர் மீளினும் இந்த கரும்பு உண்ட சொல்லல் மீள்கிழல். போ, அந்த இரும்பு குடிச்ச தண்ணி வெளியே வந்தாலும் வரும், இவ என்ன விட்டு வெளியே வர முடியாது. இரும்பு உண்ட நீர் மீளலாம், இந்த கரும்பு உண்ட சொல்லல் மீள்கிழல். போ பெண்ணே, நீ கவலைப்படாதே, நான் இருக்கிற வரையில் இவன் உன்னை கொண்டு போய்விட முடியாது என்று வீணை கொடியை அறுத்து எரிந்து எதிரிலே வந்து பறவைக்கு உரிய இலக்கணத்தோடு நகங்களால் கொத்தினார். தம்முடைய அலகால் அவனை கிழித்தார், நகத்தால் பிராண்டினார். எப்படியெல்லாம் அவனை எதிர்த்து சண்டையிட முடியுமோ அப்படியெல்லாம் ஜடாயு சண்டை செய்தார். ஆதிசேஷன் மீது பாய்கின்ற ஒரு கருடனை போல வந்தரை பத்தின் மீதும் நீட்டும் நெடுமுக்கு என்னும் நேமியின் அம்பு மழை ராவணன் பெய்த அறத்தையெல்லாம் எதிர்த்துக்கொண்டு அந்த ராவணனுக்கு தோல்வி சுவை என்ன என்பதை கற்றுக் கொடுத்தாரா? கொஞ்சம் மயங்கி விழுந்தார், மீண்டும் எழுந்தார். ஒத்தான் உடனே உயிர்த்தான் உறுத்தான், அவன் தோள் பத்தொடு பத்தின் நெடும் பத்தியில் தத்தி. 10 10 20 தோல் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு தோல்ல மாத்தி மாத்தி உட்கார்ந்து கொத்தினாரா? என்னப்பா? ஒத்தான் உடனே உயிர்த்தான் உறுத்தான், அவன் தோள் பத்தோடு பத்தின் நெடும் பத்தியின் தத்தி, கொத்தா நகத்தால் குடையா சிறையால் புடையா முத்தார மார்பில் கவசம் மூட்டு அறுத்தான். அந்த ராவணன் போட்டு இந்த கவசத்தை அறுத்து எறிந்தார். ராவணன் வில்லையே வாங்கி முறித்தார். கடுமையான ஒரு யுத்தம் நிகழ்கிறது. ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. ஜடாயு வயசானவர், நிச்சயமா அவரால் ராவணனை ஜெயிக்க முடியாது. சர்வ வல்லமை பொருந்திய ராவணனை எதிர்க்கக்கூடிய பலம் அவருக்கு இல்லை. இங்க என்ன நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை புலப்படுகிறதுனா, அதர்மம் நிகழ்கிற போது எதிர்க்கிற பலம் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தினோம். இப்ப ஜடாயு யோசிச்சிருந்தா நம்மால இது முடியுங்களா? அவன் ஆற்றல் என்ன, அவன் இளமை என்ன, அவன் பலம் என்ன, நான் வயசான ஆளு, இதை விட்டுட்டு என்னாலெல்லாம் இதை எதிர்க்க முடியுமா? அப்படி பேசாத. உன்னால எதிர்க்க முடியுதோ இல்லையோ, எதிர்த்து செத்து தொலையே. எதிர்ப்புல சாவு வரும் இல்ல? வரும், நிச்சயமா வரும். ஆனா ஒண்ணு, எப்படியும் சாவு வரும் இல்ல? வெறுமனை இருந்து இருமி சாகிறத விட ஒரு அநீதியை எதிர்த்து சாகிறது பெருமை தானே. எப்படி வரப்போகுது மரணம்?
மரணம் தவிர்க்க முடியாது, நிச்சயமா வரப்போகுது. அது இனிமே ஆத்மான வரதை விட ஒரு அநீதியை எதிர்த்து போராட்டத்தில் வந்திருந்தா உனக்கு பெருமை தானே. எவ்வளவு பெரிய வாழ்க்கை உண்மையை விளக்குகிறார். நிச்சயமா தெரியும் ஜட்டாயுவால தன்னை ராவணனை வெல்ல முடியாது என்று. ஆனால் நீதிக்காக போராட வேண்டும் என்று போராடுகிறார் ஒப்பற்ற அந்த ஜட்டாயு. இந்த எல்லாத்தையும் ராவணன் வலிமையா ஜெயிச்சான், ஒன்னும் செய்ய முடியல. கொடுமையான ஒரு வேல் ஏவுகிறார். இந்த வேல் இந்த ஜடாயுவை இப்பவே தீர்த்துடணும்னு. இந்த வேல் வருது, அந்த வேல் ஜடாயுவை கொல்லலையா. இந்த வேல் இப்படி வந்தது, ஜடாயு அழகோடு இப்படி நின்று கொண்டிருக்கிறார். இந்த வேல் வந்த வேல் இப்படி பார்த்துட்டு ஒரு வினாடி இப்படி தடுமாறி திரும்பி இப்படி போயிடுச்சான், கொல்லலையா அந்த வேல். இந்த வேல் திரும்பி போச்சுங்கிறத கம்பன் எழுதுற போது 3 ஊமை போட்டா. அந்த 3 ஊமையும் இப்படி அப்படி சொல்ல முடியாது. அழகு, இந்த வேல் இப்படி வந்தது, ஜட்டாயுவை கொல்லணும்னு 2 செகண்ட் ட்ரை பண்ணுச்சு. என்ன நினைச்சதோ தெரியல, இப்படி திரும்பி அந்த வேல் அப்படியே போயிடுச்சு. இது எப்படிறான்னா, 1 செல்வம் இல்லாதவன் விலைமகள் வீடு செல்லுகிற போது எப்படி திரும்புவானோ அப்படி. 2 மானமுள்ள விருந்தாதி தன்னை மதிக்காத வீட்டில் இருந்து எப்படி திரும்புவானோ அப்படி. 3 உயர்ந்த முனிவனை ஒரு குலமகள் எப்பொழுதோ தவறாக பார்த்து விட்டால் அவள் பார்வை எப்படி திரும்புமோ அப்படி. 3 ஓம போட்டாக்கம். இந்த 3க்குள்ள எத்தனை பெரிய உலகத்தை வச்சிருக்கான் பாருங்க. செல்வம் இல்லாதவன் விலைமகள் வீடு சென்றால் திரும்புவது போல. அதுக்கு வாரியார் சுவாமி ஒரு பெரிய விளக்கம் சொல்வார். அதாவது இந்த வேல் வந்து விட்டு திரும்பியது என்று எழுதுகிற போது வெறுமனை எழுதல, விலைமகள் வீடு சென்றவன் செல்வம் இல்லாதவன் திரும்புவது போல. என்னன்னா, அதாவது அவனுடைய மனசில் இருக்கிற அல்பத்தனம், சபலமான குணம், அவள் தன்னை மதிக்கவில்லை என்றாலும் கெஞ்சி கூத்தாடி ஒரு 5 நிமிஷமாவது வீட்டு வாசல் நின்று வெளியில் வருகிற போது அவளை பார்க்கவாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தடுமாறுவான் அல்லவா. அந்த தடுமாற்றத்தை முதல் ஓமை விளக்கியது. அப்புறம் திரும்பிச்சு பாருங்க, அந்த திரும்புற வேகத்துக்கு தான் 2வது ஊமை. என்ன திரும்புற வேகம்? மானமுள்ள விருந்தாளி தன்னை மதிக்காத வீட்டில இருந்து திரும்புவது போல. என்ன உள்ள போனா தன்னை மதிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அந்த விருந்தாளி மானம் உள்ளவனா இருந்தா சரேன்னு திரும்புவான் இல்லையா. அந்த திரும்புகிற வேகத்தை 2வது ஊமையில வைத்தான் கம்பன். அது திரும்பியதற்கு அது ஊமை. 3வதா ஒரு வார்த்தை, உயர்ந்த துறவியை குலமகள் தெரியாமல் பார்த்து விட்ட பிறகு அவள் பார்வை திரும்புவது போல. என்ன அது என்ன தெரியுமா? அந்த வேல் திரும்பி வர போதெல்லாம் நொந்துதான். ஐயோ, இப்படிப்பட்ட உத்தமன் கிட்ட போய் நம்ம சண்டைக்கு போய் நின்னமே, தப்பா போச்சே. இப்படிப்பட்ட உத்தமன் ஜடாயுவை தாக்கலாம்னு போனமே, தப்பா போச்சே. அந்த குலமகள் ஒரு வினாடி செய்து விட்ட தவறுக்கு பார்வை திரும்புகிற போது எப்படி அவமானப்பட்டு வேதனையில் புலம்புவாளோ அதுபோல் வேல் புலம்பிற்று என்று 3 நிலைகளை 3 ஊமையினாலே கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லி காமிச்சா. ஜடாயு சீத்தை பார்த்தா, ஐயோ இது என்ன மிகப்பெரிய அக்கிரமம், நல்லவனாய் இருக்கிற இவன் இப்படி தோற்று போகிறானே, அரக்கனாய் இருக்கிற இவன் வெற்றி பெறுகிறானே, அல்லவனாய் இருக்கிற அரக்கன் வெற்றி பெறுவதும் நல்லவன் தோற்பது என்பதும் எந்த தர்மத்தோடு சேர்ந்தது என்று பிராட்டி வருத்தப்படுகிறாள். இந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே இறகு அருந்து கீழே விழுந்தான் ஜடாயு. 2 ரெக்கையும் போச்சு. அப்பவும் ஒரு வார்த்தை சொல்றான், என்ன இது பொறும் சிறை. பொறும் சிறைனா சண்டை போடுற சிறகு. பொறும் சிறை அற்றது அவள் கற்பு எனும் அரும் சிறை அறாது. இது சண்டை போடுற ஒரு பாதுகாப்பு. சிறைனா சிறகு, இன்னொன்னு சிறைனா பாதுகாப்பு. இது பொறும் சிறை. சண்டை போடுகிற இந்த சிறகு அருந்து போய்விட்டது. பொறும் சிறை அற்றது அவள் கற்பு எனும் அரும் சிறை அறாது. நானா காப்பாற்றணும், அவ கற்பு அவளை காப்பாற்றணும். ஜடாயு ஒரு ஆறுதலோட கீழே விழுந்தார். அவள் அரும் சிறை அறாது. அப்படியே கீழே விழுகிறார். இவளை மீண்டும் அந்த தேரிலே வைத்துக் கொண்டு பறந்து போகிறான். மரணத்தை அல்லவா மடியில் கட்டி கொண்டு போனார் வால்மீகி. அவன் எதை மடியில கட்டிட்டு போறான்? மரணத்தை அல்லவா தன் மடியிலே கட்டி கொண்டு போகிறான். அப்ப கூட பிராட்டி ஒரு வினாடி போராடி பார்த்தாளா, மலை கொடி செடி எதுக்குள்ளேயாவது பூந்துக்க முடியுமா? அவன் பற்றி இழுத்துக்கொண்டு மேலே பறந்து போ. அந்த சந்தர்ப்பத்திலே ராமனை தேடி போன லட்சுமண பெருமாள் சந்திக்கிறார். கம்பன்ல ஒரு நுட்பம், சீதை தன்னை வைத்ததையோ பேசியதையோ தான் வந்ததை பற்றிய காரணத்தையோ இளையவன் வாய் திறந்து ராமனிடத்திலே பேசவே. ஆனா அவரா புரிஞ்சுக்கிட்டார், இவ்வளவு சோகமா இவன் வரணும்னா ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். ஆனா கேட்கிறார், ஏன் வந்த, என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று? இல்ல உனக்கு ஏதோ ஆபத்தோ என்பதற்காக வந்த. என் சொல் கடந்து வந்தார், என் வார்த்தை மீறி வந்திருக்கிறார். இந்த இள வீரன் தளர்ந்திருக்கிற இயல்பை பார்த்தா வேற ஏதோ நடந்திருக்க வேண்டும். சரிவா, இனி காலத்தை வீணாக்க கூடாது, அங்கு என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும் என்று வேக வேகமா வந்து பார்த்தா இந்த குடிசைக்குள்ள வைதேகி சீதா பிராட்டியாரை காணவில்லை. ராமன் தவிக்கிறார். அவருடைய உண்மையான அன்பு பிராட்டியின் மீது என்ன அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேணும்னா இந்த இடத்துல வால்மீகியத்தை படிக்கணும். என்ன தவிப்பு, என்ன புலம்பல், என்ன ஒரு அந்த பிராட்டியின் மீது அவன் மனசுல வச்சிருக்கிற அன்பு இந்த இடத்துல முழுமையா வெளிப்படுகிறது. உண்மை சேர்ந்து இருக்கிற போது வெளிப்படாத அன்பு பிரிகிற காலத்துல தான் வெளிப்படும். அப்படியே புலம்புகிறார். சிரிப்பு என்ன, அவருடைய பேச்சு என்ன, அவருடைய அழகு என்ன, இன்சொல் என்ன, இப்படிப்பட்ட ஒருத்தியை பிரிந்து நான் எப்படி வாழ முடியும்?
அப்புறம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறாராம், ஒருவேளை ஒளிஞ்சு விளையாடுறாளோ, ஒரு நினப்பு வரலாம் இல்லையா, ஒளிஞ்சு விளையாடுகிறாளோ, நீ பரிகாசம் பண்ணது போது சீக்கிரமா வா, எங்கிருந்தாலும் வா என்று ஒரு குழந்தை மாதிரி புலம்புகிறார். எந்த விதமான பயனும் இல்லை. தேடிக்கொண்டே வருகிறார்கள். மண் சுடந்தது, மால்வரை சுடந்தது, மதியோர் என் சுடந்தது, சுடந்தது அவ்வெறிகடல் ஏழும், விண் சுடந்தது, வேதம் சுடந்தது, விரிஞ்சன் கண் சுடந்தது, சுடந்தது கதிரொடு மதியம். எல்லாமே ராமனுக்கு சுடலுகிறது. மயக்கமாகி கீழே விழுகிறார். கொஞ்சம் தொலைவு போனதற்கு பிறகு தேர் சக்கரம் தெரியுது, சண்டையிட்டதற்கான அடையாளங்கள் தெரியுது. இங்க ஒரு சின்ன வித்தியாசம். பார்த்த உடனே ராமன் என்ன நினைச்சாரா, ஆஹா, என்னுடைய பத்தினி ஆகிய சீத்தையை 2 அரக்கர்கள் யார் யாரோ வந்து இப்படி பற்றி சண்டையிட்டு துன்புறுத்தி இருக்கிறார்கள் போல தெரிகிறது. ஒருவர் சாதகமாக இன்னொருவர் பாதகமாக போரிட்டார்களோ என்றெல்லாம் குழம்புகிறாரா. நிறைய பேர் வந்து போரிட்டார்களோ என்று யோசிக்கிறாரா ராமன். லட்சுமண பெருமாள் தான் தெளிவா சொன்னாரா, இல்லை இல்லை, இது எல்லா குண்டலங்களும் ஒன்று போலவே இருப்பதாலே பலர் மோதவில்லை, பல தலையுடைய ஒருவன் மோதி இருக்கிறான். இந்த நுட்பத்தை லட்சுமண பெருமாள் கண்டுபிடிப்பதா சொல்றான். ஏன் கவி இப்படி கொண்டு போறான் தெரியுமா? இதுவரையில் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்த இளைய பெருமாள் அமைதிக்கு திரும்புவதும், இதுவரையில் அமைதியாகவே இருந்த ராமன் உணர்ச்சி வசப்பட தொடங்குவதும் இந்த காவியத்தில் இங்கிருந்து நிகழத் தொடங்குகிறது என்பதை நமக்கு மகாகவிகள் விளங்க வைப்பதற்காக அவர்கள் இருவர் மனோநிலையில் ஏற்பட்ட மாறுதல்களை நமக்கு புரிய வைத்தார்கள். இதுவரையிலும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டடி, அப்படியே வருகிறக்கூடிய இயல்புடைய ராமனுக்கு சில மாற்றங்கள், மன அதிர்ச்சிகள், மன அசைவுகள் ஏற்பட தொடங்குகின்றன. லட்சுமண பெருமாளோ குழப்பங்கள் நீங்கி தெளிவாகவே சிந்திக்கிற பழக்கத்துக்கு மாறி இருக்கிறார் என்பதை இந்த ஒரு காட்சி நமக்கு விளக்கி சொல்லும். பிறகு இன்னும் தேடிக்கொண்டே போகிறார்கள். துடித்து அழுகிறான் பெருமான், தன்னுடைய பிராட்டியை பார்க்க முடியவில்லையே என்று. தொலைவில் இருக்கிற ஜடாயு கீழே விழுந்திருக்கிற காட்சியை பார்த்தார். 2 பேரும் அருகில போன உடனே அவர் தம்முடைய மூக்கியினால் உச்சி முறை முறை மோந்தார். என்ன ஆயிற்று என்று கேட்கிறான். இது மாதிரி அரக்கன் வந்தான், அவனுடைய மனைவியை கொண்டு போனான். ராமனுக்கு பயங்கர கோபம். பிரிந்த இழப்பு தாங்க முடியாத கோபத்துல கோதண்டத்தை எடுத்து இந்த உலகத்தை என்ன செய்யணும் பார், இப்பவே இந்த வானத்தையும் இந்த மலைகளையும் பொடித்து நான் உலகத்தையும் இல்லாமல் ஆக்குவேன் இப்படி எடுத்து கோதண்டத்தை வளைத்தாரா. என்ன உரிமை ஜடாயுக்கு? வில்ல கீழ வைடா. அப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்தவன் வில்ல எடுத்துக்கொண்டு நிக்கிற போது ஜடாயு உடம்பு முடியாம படுத்திருக்கிறார். 2 ரெக்கை இல்லை, சாக போற நிலைமை. வில்ல கீழ வைடா. ராமன் பயந்து போய் என்னன்னா, மனைவி தனியா இருக்கிற போது அவளை தனியா விட்டுட்டு போனோம். 2 வில் வீரனுக்கு அறிவில்லை, உங்களுக்கு அவளை காப்பாற்றுவதற்குரிய பொறுப்பு இல்லை, ஒண்ணுமில்லாத உலகத்தை எரிப்பேன்னு பேசுறிய, அதுவானே செய்யக்கூடிய காரியம். எப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஜடாயு கொடுக்கிறான் பாருங்க கம்பன். கொம்பு வம்பு இழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக, அழகே வடிவான ஒரு பெண்ணை இந்த வனத்துல தனியா விட்டுட்டு கொம்பிழை மானின் பின் போய் குலப்பழி கூட்டிக் கொண்டு ஒரு கொம்புடைய மானுக்கு பின்னால போய் இந்த பரம்பரைக்கு அவமானத்தை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. சித்தப்பா இல்லையா? தசரதன் தம்பின்னு சொன்ன வார்த்தை இருக்குது இல்ல, உறவு இருக்குது இல்ல, அதனால இந்த குலத்துக்கல்லவா நீ அவமானத்தை தேடி கொடுத்தாய், குலப்பழி கூட்டிக் கொண்டீர். அம்பிழை வரிவில் செங்கை ஐயன் மீர், பெரிய வில்லு வச்சிருக்கிறீங்கடா வில்லு, அம்பிழை வரிவிலை செங்கல் ஐயன் மீர், சிவந்த கைகளை உடைய தலைவர்களே, ஆயும் காலை பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ? உங்க தப்பு, அதுக்கு உலகத்தின தண்டிக்கிறது. பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோன். ராமன் கோதண்டத்தை கீழே வைத்து விட்டு ஜடாயுக்கு முன்போ கண்ணீரோடு என்னுடைய அன்பு மேலிட்ட உணர்ச்சியினாலே என்ன செய்வது என்று தெரியாமல் நான் அப்படி பேசுகிறேன் என்பது போல கண்ணீர் விட்டு இருக்கிறார். அவர்களை மீண்டும் சமாதானம் செய்கிறார். மெல்ல லட்சுமண பெருமாள் கேட்கிறார், யார் எப்படி கொண்டு போனார்கள் என்ற விவரத்தை சொன்னால் தேடுவதற்கு வசதியா இருக்குமேனு கேட்கிறார். எந்த வழியாக யார் கொண்டு போனார்கள் என்ற கேள்வியை எழுப்ப அதை சொல்லுவதற்காக மெல்ல வாயை திறந்தார் ஜடாயு. அதன் வழி உயிர் பிரிந்தது. கம்பன் சொல்லுவதற்கு வாய் திறந்தார், அதன் வழி உயிர் பிரிந்தது. அதை பார்த்தோன்னு ராமன் அழுதானா, என் மனைவி சீத்தை பிரிந்தது கூட எனக்கு ஒரு பெரிய துக்கம் அல்ல, அவளை என்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக என் பொருட்டு ஒருவர் மாண்டாரே, இது மிகப்பெரிய துக்கம் அல்லவா? உடல் முடிகிறதோ இல்லையோ போராடி எனக்காக சாக வேண்டும் என்று செத்திருக்கிறாரு. இந்த தியாகத்துக்கு நான் என்ன ஈடு செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும்? இதுக்குத்தான் பின்னாடி கம்பன் ஒரு வார்த்தை போட்டான். ஜடாயு பத்தி ஒரு அருமையான வார்த்தை, தன் உயிர் புகழ்க்கு விற்ற சடாயு. அவன் ரொம்ப ஜாக்கிரதையா வியாபாரம் பண்ணானா. என்ன வியாபாரம்னா, இந்த உயிரை பல பேர் அவசரப்பட்டு கெடுதல்ல விட்டுடுறான், வீணா விட்டுடுறான். ஜடாயு ஒருத்த மட்டும் அபரிமிதமான புகழ் என்ற ஒன்றை வாங்குவதற்காகவே தன் உயிரை ஜாக்கிரதையா வித்தானா, ரொம்ப லாபம் வச்சு வித்தானா. தன் உயிர் புகழ்க்கு விற்ற சடாய். அது மாதிரி புகழ் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்க முடியாது. அப்படி தன்னுடைய உயிரை கொடுத்தான் ஜடாய். ராமன் பார்த்தார், இவருக்கு என்னதான் செய்ய முடியும்னார். சொந்த தந்தை தசரதன் இப்படி ஒரு புள்ள வேணும், இதுக்காகத்தான் வேணும்னு, எனக்கு ஈமக்கிரியை செய்யறதுக்காக ஒரு புள்ள வேணுமேனு தவம் இருந்தவன் தசரதன். அவனுக்கு அவன் கையால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. அன்பினால் இவனுக்காக செத்த இந்த ஜடாயுவுக்கு ராமன் தன்னுடைய கைகளினாலே ஈமக்கிரியை செய்தார். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் நாம நினைக்கலாம். இந்திய சரித்திரத்தை மாற்றிய நிகழ்ச்சி.
நான் வேடிக்கை சொல்லல, இது சாதாரண நிகழ்ச்சி அல்ல, இந்திய சரித்திரத்தை மாற்றிய நிகழ்ச்சி. எப்படி